காலத்தில் புதுவை மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி நாம் அனைவரும் கூட ஒரு நல்ல ஒரு ஆட்சியை மறுபடியும் கொண்டு வருவதற்கான ஒரு பெரும் முயற்சியில் இறங்கியிருக்கின்றோம். வருகின்ற எல்லா இடத்திலும் கூட 5 ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சியை பார்த்த பொதுமக்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் ஒரு சின்ன புன்னகையோடு மறுபடியும் இந்த ஆட்சி வர வேண்டும். 30 சட்டப்பேரவை தொகுதியில 30க்கு 30 புதுவையில வாழுகின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்.ஆர். ரங்கசாமி அவர்கள் மறுபடியும் புதுவையினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற மக்களுடைய புன்னகையிலிருந்து நமக்கு தெரிகிறது என்று சொன்னது. இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல. புதுவையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாக, ஒரு மிகப்பெரிய நகரமாக மாறுவதற்கான ஒரு தேர்தல். 10 ஆண்டு காலம் இதற்கு முன்பு 2004 14 வரை மத்தியிலே காங்கிரஸ் இருந்த பொழுது புதுவைக்கு 9,000 கோடி ரூபாய் 10 ஆண்டுகள்ல நிதி பகிர்வு கொடுத்திருந்தார். மோடி ஐயாவுடைய ஆட்சியில 2014 25 வரை 26,000 கோடி நிதி பகிர்வு புதுவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் 10 ஆண்டு காலத்தில் 9,000 கோடி, மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு காலத்தில் 26,000 கோடி ரூபாய் நிதி பகிர்வு அதிகமாக புதுவைக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இந்த 10 ஆண்டு காலத்தில் 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, 5 ஆண்டு காலம் நம்முடைய கடைசி 5 ஆண்டு காலம் என்.ஆர். ஐயாவுடைய ஆட்சி. காங்கிரஸ் 5 ஆண்டு காலம் புதுவையில் ஆட்சியில் இருந்த பொழுது இதை வெறும் ஒரு ஏடிஎம்மாக மட்டும்தான் பயன்படுத்தினார்கள். மத்திய அரசுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கும், டெல்லியில் இருக்கக்கூடிய தங்களுடைய ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய பணத்தை அனுப்புவதற்கு மட்டும்தான் புதுவையை பயன்படுத்தினார்கள். ஆனா ஐயா என்.ஆர். அவர்கள் வந்த பிறகு வாழுகின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்.ஆர். அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக புதுவையை அடுத்த கட்டம் எடுத்து சென்றிருக்கின்றார். அடுத்த 5 ஆண்டு காலம் கூட உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா ஒரு கரமும் என்.ஆர். ஐயா இன்னொரு கரமும் 2 கரமும் சேரும் பொழுது புதுவையினுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு சாட்சி, நேற்று நம்முடைய மோடி ஐயா இங்கே உங்களை சந்திப்பதற்கு வந்திருந்தார்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக வந்திருந்தார்கள். இதற்கு முன்பு மோடி ஐயா புதுவைக்கு 10 நாட்களுக்கு முன்பு வந்த பொழுது ஒரே நாள்ல 2,700 கோடி ரூபாய் நிகழ்ச்சிக்கு அடிக்கல் நாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இந்த டபுள் இன்ஜின் அரசு என்று சொல்லக்கூடிய 2 இன்ஜினும் ஒன்றாக இணைந்து வேலை செய்தால் எப்படி புதுவை மிளிரும் என்பதற்கு கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு சாட்சி. அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும் புதுவையை பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய அரசு உங்கள் முன்னால் ஒரு பெரிய வாக்குறுதியை நாம் கொடுத்திருக்கின்றோம். சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், தாய்மார்களுக்கு நாம் 2,500 ரூபாய் உரிமை தொகையை உயர்த்தி இருக்கின்றோம். மஞ்சள் ரேஷன் அட்டையை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகளுக்கு உரிமை தொகையை 1000 ரூபாயாக உயர்த்தி இருக்கின்றோம். நம்முடைய பெரியவர்கள், முதியவர்கள் இங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பென்ஷன் தொகையை 500 ரூபாயாக நாம் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட நம்முடைய அரசு அவர்களை வளர்த்த வேண்டும், புதுவை வளர்ச்சி அடைய வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு உருவாகணும். புதுவை நமக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இதற்கு முன்பு புதுவையிலிருந்து வெளியே வேலை பார்க்க போனார். இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் புதுவைக்கு வந்திருக்கிறது. ஏசர் லேப்டாப் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் இன்னைக்கு புதுவையில ஒரே ஆண்டுல 3 லட்சம் லேப்டாப் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை புதுவையிலே ஆரம்பித்திருக்கின்றார். ஐயா ஸ்ரீதர் வேம்பு அவருடைய ஜோஹோ நிறுவனம் இன்னைக்கு புதுவையில டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பித்திருக்கின்றார். இங்கே படித்து முடித்த இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு. அருமை சொந்தங்களே, அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இன்னும் புதுவை அடுத்த கட்டத்திற்கு, உதாரணத்துக்கு நம்முடைய விமானங்களையும் 1.5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஓடுதளத்தை 2.3 கிலோமீட்டர் ஓடுதளமாக மாற்றினால் புதுவைக்கு பெரிய பெரிய விமானமும் இங்கே வந்து தரையிறங்கும். அதற்காக 4,000 கோடி ரூபாய்க்கு மேல மாஸ்டர் பிளான மத்திய அரசு புதுவைக்கு கொடுத்திருக்கின்றார். அருமை சொந்தங்களே, ஒரு விமானத்தினுடைய ஓடுதளத்தை பெரிதாக்கும் பொழுது விமான ஓடுதளமும் மட்டும் பெரிதாகவில்லை, புதுவையினுடைய வளர்ச்சியும் பெரிதாகின்றது. ஒரு விஷயமும் கூட மத்திய அரசு பார்த்து பார்த்து புதுவை வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்.ஆர். அவர்கள் இன்னொரு பக்கமும் இணைந்து டபுள் இன்ஜின் அரசாக புதுவையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு திட்டம் புதுவையில. ஒரு பெண் குழந்தை இங்கே புதுவை மண்ணிலே பிறந்தால் நேரடியாக 50,000 ரூபாய் அந்த பெண் குழந்தைக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஐயா என்.ஆர். அவர்கள்
அதை 1 லட்சமாக உயர்த்தி இருக்கின்றார்கள். 1 லட்சமாக புதுவையிலே பிறக்கக்கூடிய நம்முடைய பெண் குழந்தைக்கு நம்முடைய அரசு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்தியா முழுசும் பாருங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடு திட்டத்தை நம்முடைய ஐயா என்ஆர் அவர்கள் இங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரில் அதை செயல்படுத்துறாங்க. மத்திய அரசு 5 லட்சம் கொடுக்கிறாங்க, புதுவை அரசு 1,25,000 சேர்த்து 6,25,000 பொது வகுப்பினருக்கு நாம் வீடு கட்டி கொடுக்கின்றோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கு 7 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் திட்டத்தில் நம்முடைய அரசு மானியமாக கொடுக்கின்றோம். நீங்க எதை எடுத்துக் கொண்டாலும் சரி, நம்முடைய தாய்மார்கள் உயர்வதற்காக உரிமை தொகையாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், புதுவை அடுத்த கட்டம் செல்வதற்கு சுற்றுலா உட்பட எல்லாம் அடுத்த கட்டம் செல்வதற்கு விமான விரிவாக்கமாக இருக்கட்டும், விரிவாக்கமாக இருக்கட்டும், நம்முடைய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியோடு இங்கே நிற்கின்றோம். புதுவை மக்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கெட்ட காலம் வேண்டாம். 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் புதுவையில இந்தி கூட்டணி 30 தொகுதியில அவர்களுக்குள்ள பகிர்ந்து போட்டி போட முடியும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 16 தொகுதியை தாண்டி இன்னும் 6 தொகுதியில போட்டி போடுறாங்க, 22 தொகுதி. அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதி அவங்க தனியா எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் 3 தொகுதி எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இவங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க? புதுவை மக்களை உயர்த்துவதற்காக இல்லை. வரக்கூடிய 1000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து டெல்லிக்கு ஏடிஎமாக பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் புதுவையில இந்தி கூட்டணி போட்டி போட்டு ஒதுக்கப்பட்ட இடத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, நம்முடைய என்ஆர்ஐ அவர்களை முதலமைச்சராக மறுபடியும் நாம் அமர்த்த வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இன்னைக்கு என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க, வேட்பாளர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வருவதற்கு தாமதமாச்சினால் நம்ம பேச ஆரம்பிச்சது காரணம், இங்க டிராபிக் ஜாம் நம்மளால ஏற்படுது, வேகமாக பேச வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் எல்லோருமே ஜக்கு சின்னத்தில் வாக்களிப்பதற்காக அசோக்குமார் அண்ணன் அவர்களுக்காக உறுதியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ரவிக்குமார் அவர்களுக்காக ஜக்கு சின்னத்தில் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், நாம் எல்லோருமே இந்த தொகுதியில ஜக்கு சின்னத்திலே வாக்களித்து இங்கே வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் 30க்கு 30 புதுவை, அதிலே மறுபடியும் முதலமைச்சராக அண்ணன் என்ஆர் அவர்களை, வாழுகின்ற காமராஜர் அவர்களை அந்த நாற்காலியில் அமர்த்தணும். ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி, லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை புதுவைக்கு மறுபடியும் 5 ஆண்டு காலம் தொடர வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரலாறு காணாத ஒரு வரவேற்பு புதுவையில் அளித்தது. 40,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று நம்முடைய பாரத பிரதமருடைய வரவேற்பு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து புதுவை எப்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் நாம் இருப்போம், வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்ஆர் அவர்களோடு இருப்போம் என்கின்ற உறக்க குரல் சொல்லி இருக்கின்றது. ஏப்ரல் 9ஆம் தேதி மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். நாம் இந்த தொகுதியில ஜக்கு சின்னத்திலே நம்முடைய வாக்கை செலுத்தி நம்முடைய வெற்றி வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை இங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ரவிக்குமார் அவர்களை இங்கிருந்து நாம் அனுப்பி வைக்க வேண்டும். அதனால் நாம் எல்லோரும் நேரடியாக இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. 7ஆம் தேதி சாயங்காலம் பிரச்சார முடிவுக்கு வரும். இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கு. நாம் எல்லாரும் ஒற்றுமையாக, உறுதுணையாக, கண்டிப்போடு ஒரு வீட்டுக்கும் சென்று மக்களை சந்தித்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் ஜக்கு சின்னத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், எல்லா தலைவர்களும் மேடையில் என்னோடு நின்று கொண்டிருக்கின்றார். நிற்க முடியாத தலைவர்கள் தொண்டர்களாக நின்று கொண்டிருக்கின்றார், பொதுமக்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார். நாம கொஞ்சம் டிராபிக் ஜாம் ஏற்படுத்தினாலும் கூட மக்கள் அதை பொறுத்துக்கிட்டாங்க. பரவாயில்லைங்க, ஒரு 10 நிமிஷம் புதுவைக்கு தானே பேசுறீங்க. அந்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்து, இந்த பறக்கும் படை சுத்தி நம்மளை போட்டோ எடுக்கிறாங்க. நிறைய பேருக்கு சேர்த்துட்டாங்களா, ஒரு கோடிக்கு போடலாமா? அதனால எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம்மளுடைய வாக்கு ஜக்கு சின்னத்திற்கு இங்கு அளித்து, இங்கிருந்து அண்ணன் ரவிக்குமார் அவர்களை வெற்றி வேட்பாளராக புதுவைக்கு நீங்கள் புதுவையில் இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்றத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுவை மிளரட்டும், புதுவை வளரட்டும். பாரத் மாதா கி
அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, அற்புதமான மாலை நேரத்தில் உங்களுடைய பெரும் ஆதரவை கொடுத்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் தீபாந்தன் அவர்களுக்கு முழுமையாக உங்களுடைய ஆதரவு தெரிவித்து இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுத்து வாழும் காமராஜராக இருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களை மறுபடியும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இங்கே அழகு பார்த்து 5 ஆண்டு காலமாக சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மறுபடியும் 5 ஆண்டு காலம் நடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தோளிலே நின்று கொண்டிருக்கின்றோம். என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் தலைவர்களும் முழுமையாக இங்கே இருந்து அண்ணன் என் ரங்கசாமி அவர்களை மறுபடியும் ஐயா அவர்களை முதலமைச்சராக நாம் பெற வேண்டும். இந்த முறை புதுச்சேரி மாநிலத்தினுடைய 30 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நமக்கு தெரியும், எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் புதுவையில் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் புதுவையை பொறுத்தவரை ஒரு ஏடிஎம் ஆக மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க கேளுங்கம்மா. 2004 14 வரை மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி புதுவைக்கு கொடுத்தது வெறும் 9,000 கோடி ரூபாய். 10 ஆண்டுகள்ல 9,000 கோடி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 2025 வரை புதுவைக்கு கொடுத்தது 26,000 கோடி ரூபாய். அப்ப காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமாக பணம் கொடுத்தார்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி மோடி ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவைக்கு அதிகமா பணம் கொடுத்தாங்களான்னு யோசிச்சு பாருங்க. 9,000 கோடி எங்கே இருக்கிறது, 26,000 கோடி எங்கே இருக்கிறது. சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்றும் வந்தார். உங்களை பார்ப்பதற்காக வந்தார், உங்களுடைய அன்பை பெறுவதற்காக வந்தார், உங்களுடைய வாக்குகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக வந்தார். இதற்கு முன்பு புதுவைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பொழுது ஒரே நாளில் புதுவைக்கு 2,700 கோடி ரூபாய் 2,700 கோடி ரூபாய் திட்டங்களை கொடுத்து விட்டு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார். அருமை சொந்தங்களே, நமக்கு 2 அரசும் வேண்டும். மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது புதுவையில மக்களுக்கு உழைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க ஆட்சியில் இருக்கும். வாழுகின்ற காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய நேர்மையான ஆட்சி நம்முடைய புதுவைக்கு வேண்டும். அதையெல்லாம் கேட்பதற்காகத்தான் வீதி வீதியாக மக்களுடைய அன்பை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும், புதுவையை பொறுத்தவரை அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் எத்தனையோ திட்டங்களை கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல வைக்கிறார். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு இன்னும் மாநில அரசுடைய பணத்தை சேர்த்து போட்டு கொடுக்கிறார். தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிரதமருடைய வீடு வசதி திட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா இங்க 6,25,000 ரூபாய். எஸ்சி எஸ்டி மக்கள் ஓபிசி சொந்தங்களுக்கு இங்கே 7 லட்சம் ரூபாய். புதுவை அரசும் கையிலிருந்து மத்திய அரசோடு இணைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அற்புதமான திட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதனால்தான் நாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுகின்றோம். ஒரு ரயில் வண்டிக்கு முன்னாடி ஒரு இன்ஜின், பின்னாடி ஒரு இன்ஜின், 2 இன்ஜினும் ஒரே மாதிரி ஒரே வேகத்துல ஒரே பாதையை நோக்கி செல்லும் பொழுது அந்த ரயில் வேகமாக செல்லும். மத்திய அரசு ஒரு இன்ஜினை போன்றது, மாநில அரசு ஒரு இன்ஜினை போன்றது. இருவரும் சேர்ந்திருந்தால் புதுவை முன்னேறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், முன்னேற்ற பாதையில் புதுவை இருக்கு. அருமை சொந்தங்களே, வரும்பொழுது நம்முடைய காங்கிரஸ் நண்பர்களை பார்த்தோம். தொண்டர்கள் மீது நமக்கு எந்த கோபம் இல்லைங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க 30 தொகுதி இருக்கு. 16 தொகுதியில நம்முடைய கூட்டணியில என்ஆர் ஐயாவுடைய கட்சி நிக்கிறாங்க. 16 தொகுதியில 14 தொகுதியில கூட்டணி கட்சிகள் எல்லாம் நிக்கிறோம். அதுல 10 தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிக்கிறது. நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. 30 தொகுதியும் எல்லோரும் அண்ணன் தம்பியாக நிற்கின்றோம். ஆனா காங்கிரஸ் 16 தொகுதி நிக்கணும். ஆனா காங்கிரஸ் 22 தொகுதி நிக்கிறாங்க. 6 தொகுதி சேர்த்து நிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. விடுதலை சிறுத்தை நண்பர்கள் அவங்க இன்னும் 3 தொகுதியில எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 3 தொகுதியில் எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? ராஜ்பவன் தொகுதியில பிரச்சாரத்தின் பொழுது பார்த்தேன். நம்முடைய வேட்பாளர் கேட்டாங்கன்னா எதிரில் யாருங்கன்னா இருக்காரு. நம்முடைய வேட்பாளர் சொன்னாங்க, எனக்கே குழப்பமா இருக்குதுங்க, சூரியனும் நிக்குது, காங்கிரஸ் நிக்குது. நான் கேட்டான்னா சிம்பிள்ல நிக்கிறாங்களா இல்ல சுயேட்சை நிக்கிறாங்களா? இல்ல, சூரியனும் சிம்பிள்ல நிக்குது, காங்கிரஸ் சிம்பிள்ல நிக்குது. இந்த அநியாயத்தை எங்கேயுமே இல்லைங்க. புதுச்சேரியில மட்டும்தான் 6 இடத்துல காங்கிரஸ் கட்சி அதிகப்படியாக, 3 இடத்துல விடுதலை சிறுத்தைகள் அதிகப்படியாக, 3 இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சி அதிகப்படியாக. உங்களுக்கு சேவை செய்வதற்காக நிக்கிறாங்களா? இல்லை.
புதுவையிலே ஏடிஎமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற பேராசை தடத்தில் போட்டி போடுறான். ஆனா நாம் 30 தொகுதியில போட்டி போடுவதும் கூட உங்களுடைய அன்பை பெற்று உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்க இருக்கிறோம். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு எல்லாரும் வந்து புதுவையை சுத்தி சுத்தி வர்றாங்க. இன்னைக்கு காங்கிரசினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்திருக்கிறார். வரும்போதுதான் பார்த்தேன், அவரு பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு காலையில் அருமை என்ன விஜய் அவங்க வந்தாங்க. நல்லவங்க வல்லவங்க எல்லாம் விடுக்குமா. இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு புதுவைக்கு என்ன வேண்டுமா? மேல மோடி ஐயா, கீழே தேசிய ஜனநாயக கூட்டணி. 2 மட்டும் தாங்க நம்ம மனசுல இருக்கணும். வேற யாரும் கூட எதுவும் செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு பெண் குழந்தை புதுச்சேரியில பிறந்தாங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்கன்னா நேரடியா அண்ணன் என் ரங்கசாமி அவர்கள் நேரடியா 50,000 ரூபாய் இத்தனை போட்டிருந்தாங்க. அத முன்னாடி பிரச்சாரத்துல ரங்கசாமி ஐயா சொல்லிட்டாங்க, நம்ம ஆட்சிக்கு 2வது முறை திரும்ப வந்த உடனே அது 1 லட்சம் ரூபாயாக உயர்த்துவோம் என்பதை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு சகோதரிகளுக்கு நம்ம உதவித்தொகை எல்லாம் கொடுக்கலீங்க, உரிமை தொகை கொடுக்கிறோம். ஏன் உரிமை தொகை? கடுமையாக வேலையை செய்யக்கூடிய சகோதரிகளோடு தாய்மார்களோடு அரசு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவப்பு ரேஷன் அட்டை இருக்குதுன்னா 2,500 ரூபாய் உரிமை தொகையாக நம்முடைய சகோதரிகள். மஞ்சள் ரேஷன் அட்டை இருக்குன்னா 1000 ரூபாய் உரிமை தொகையாக நம்முடைய சகோதரிகள். இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா மகாராஷ்டிரால 2,100 ரூபாய். இன்னைக்கு மகாராஷ்டிராவையும் தாண்டி அதிகப்படியான உரிமை தொகை புதுச்சேரியில் நம்முடைய தாய்மார்களுக்கு 2,500 ரூபாய். எங்கேயுமே 2,500 கிடையாது, நீங்க தாங்க 2,500. ஏன் உரிமை தொகை? கடுமையாக வேலை செய்யக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு அரசு கூட இருக்கிறோம் நம்ம காட்டுறோம். மஞ்சள் அட்டையாக இருந்தால் 1000 ரூபாய். இதெல்லாம் மத்த கட்சியை பேசுறாங்க, எங்கிருந்து அவங்க பணத்தை கொண்டு வர்றாங்க? மத்திய அரசு நம்ம கிட்ட இருக்கு. மோடி ஐயா கேட்டா பணம் கொடுக்கிறார். 2,700 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை துவக்கிவிட்டு போயிருக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போலங்க, 9,000 கோடி காங்கிரஸ் 10 ஆண்டுகள், 26,000 கோடி நம்முடைய 10 ஆண்டுகள். ஆனால் இந்த ஆட்சி நிலைக்க வேண்டும். நம்முடைய வாழ்கின்ற காமராஜர் ஐயா என்ஆர் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக வரணும். 30 தொகுதிகளும் கூட நாம் இங்கே இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, நம்ம எத்தனையோ நம்முடைய மூத்தவர்கள் இருக்கிறார். அவங்களுடைய அனுபவத்தினாலதான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய மூத்தவர்களுக்கு வரக்கூடிய முதியோர் பென்ஷனை கூட 500 ரூபாய் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். வாங்கக்கூடிய பென்ஷன்ல இருந்து மறுபடியும் 500 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றோம். அதனால அருமை சொந்தங்களே, இன்னைக்கு புதுவைக்கு என்ன தேவை நாம யோசிக்கலாங்க. நம்முடைய வாக்க தவறான ஒரு நபருக்கு நம்ம போடக்கூடாது. தாய்மார்கள் தவறா நீங்க அந்த மாதிரி ஒரு வாக்க தப்பா போட மாட்டேன். நமக்கு இன்னைக்கு தேவை புதுவையில 2 இன்ஜின் இருக்கக்கூடிய அரசு வேண்டும். மேலே மோடி அவர்களும் கீழே என்ஆர் ஐயா அவர்களும் இருவரும் இணைந்து ஒரு அற்புதமான புதுவை அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பேராதரவு கொடுத்து நம்முடைய தாய்மார்கள்ட்ட மறுபடியும் நாங்கள் கை கூப்பி எங்களுடைய கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கின்றோம். நீங்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி இருந்தும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். 2ஆம் நம்பர் பட்டன்ல, 2ஆம் நம்பர் பாருங்க, வெற்றி பட்டன்ல 2ஆம் நம்பர் பட்டன்ல நம்முடைய தாமரை சின்னத்துல மிக கடுமையாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய இந்த பகுதியை சேர்ந்தவர் வரும்போது எல்லாருக்கும் சொன்னாங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். தீபாந்தரன் அவர்களுக்கு 2வது பட்டன்ல தாமரை சின்னத்துல நீங்கள் என்ஆர் ஐயா அவர்களுக்கும் இந்த தொகுதியில தாமரை சின்னம் தான், எல்லாருக்கும் தாமரை சின்னம் தான். வெற்றி சின்னமான தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த கோரிக்கை வைக்கின்றோம். மறந்து விடாதீர்கள் அம்மா, நமக்கு வெற்றி என்பது உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வளர்ச்சிக்கான வெற்றி, குழந்தைகள் படித்துவிட்டு இங்கே வேலை பார்ப்பதற்கான வெற்றி, புதுவை இந்தியாவில் ஒரு மிக முக்கிய நகரமாக மாற்றக்கூடிய வெற்றி, அது நம்முடைய தாமரையில் இருக்கு. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 9ஆம் தேதி 2வது பட்டன்ல நீங்க மறக்காம நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.